विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् यज्ञभुक् यज्ञकृत् यज्ञे यज्ञभुक् यज्ञसाधनः यज्ञान्तकृत् यज्ञगुह्यम् अन्नमन्नाद एव च. பகவானுடைய திவ்யமான நாமக்கள்ல 118வது ஸ்லோகம். இது மேல 3 ஸ்லோகங்கள் தான் இருக்கு. கடைசி பதிலுக்கு வந்தாச்சு. பகவானுடைய ஸ்வரூபமே யஜ்ஞஸ்வரூபம்னு சொல்லும். இதனால என்ன தெரிகிறது? கர்மகாண்டம் வேதங்கள் எல்லாம் இந்த கர்மாக்களை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் கர்மா விதிச்சிருக்க. அந்த கர்மாக்களை விதிச்சோமையானால் அதுக்கு தக்கவாறு மனுஷாளுக்கு அவளுடைய பாபங்கள்லாம் நாசமாய் அவளுக்கு உயர்ந்ததான லோகங்கள் கிடைக்கிறது. அதே போலயே இந்த லோகத்திலேயே அவளுடைய மனசுல இருக்கக்கூடியதான கிளேசங்கள் துன்பங்கள்லாம் போறது அப்படின்னு சொல்லும். யாராலையும் கர்மம் பண்ண முடியல, அவ என்ன பண்ணுவா? அக்னிஹோத்திராதி யஜ்யங்கள்லாம் பண்ண முடியல, அவளுக்கு என்ன வழி அப்படின்னு சொன்னா நாம பாராயணா. அவ்வளவு. இந்த நாம பாராயணம் பகவானுடைய திவ்யமான நாமாக்களை மறுபடியும் மறுபடியும் சொல்லிக் கொண்டே இருந்தமையான மனசுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களும் போய்விடும். துன்பம் ஏன் வந்திருக்கு? பகவான நினைக்காதனால. பல பிறவிகள்ல நாம் பகவானுடைய ஞானமே இல்லாம, ஏன்னா மனுஷ ஜென்மம் எடுக்கல, ஏதோ ஜென்மாக்களை எடுத்துட்டு இருந்தோம். மனுஷ ஜென்மா எடுத்த சமயத்திலையும் லௌகிகமான விஷயங்கள்ல ரொம்ப அப்படி இருந்துவிட்ட பகவத் ஸ்வரூபத்தை அறியக்கூடியதான நிலையில இல்லாம இருந்தோம். அதனால பல பாபங்களை பண்ணினோம். அந்த பாபங்களுடைய விளைவாக மனுஷியாளுக்கு மனசுல கவலைகள் உண்டா. கவலை இருக்கு, கவலை காரணம் சொல்லி என்ன பிரயோஜனம்? கவலை போறதுக்கு வழி சொல்லுங்க. எப்பவோ பண்ணிடு, இப்ப வந்தாச்சு, கவலை போறதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னா கர்மண்ய விரதா சம்சித்திம் லபதே நரா. பகவான் சொல்ற அவளுக்கு விகிதமான கர்மாக்கள்ல யார் ஈடுபடுவாளோ அவள அடையலாம், சம்சித்தியை அடையலாம். கர்மா தான் பண்ண முடியலைன்னு சொன்னேனே. புருஷாலா இருக்கிறவாளுக்கு வேதாத்தியனம் பண்ணல, ஏதோ சந்தர்ப்பம் அப்படி போயிடுது, முடியல. ஸ்திரீகளா இருக்கிறவாளுக்கு தனியா கர்மாவும் பண்ண முடியாது. அப்ப எப்படித்தான் க்ஷேமத்தை அடையிறது சொன்னா அதுக்குதான் சொல்ற பகவான தியானம் பண்ணு. பகவானை இந்த நாமாக்கள்னால சொல்லுங்க. சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியமாத்ம நிவேதனம். பகவான் நாமாவோட சிரவணம் பண்ணுங்க. வாயை விட்டு பகவான் நாமாவும் சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாத்த விட ரொம்ப விசேஷம் ஏகாதசி. ஏகாதசி விஷ்ணுநாமஸ்மரணம் அவசியம் பண்ணணும் பிரதோஷ காலத்துல. பகவான் நமக்கு இப்படிப்பட்டதான ஒரு சந்தர்ப்பத்தை வேற கொடுத்திருக்கேன். அப்படி விசேஷமாக கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம். புஷ்பங்கள்னால துளசியினால பகவானுக்கு அர்ச்சனம் பண்ணணும். துளசி இல்ல பகவான் எதிர்க்க இல்ல, என்ன பண்றது? மனசுனால அர்ச்சனை பண்ணுங்க. யார் வேண்டான்னா வந்தனம் கைகூடி நமஸ்காரம் பண்ணுங்க, மனசால் நமஸ்காரம் பண்ணுங்க. தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு ஆத்ம நிவேதனமான பக்தி. தன்னுடைய ஸ்வர்வமும் என்னுடைய சரீரமோ உடலோ ஆவியோ சர்வம் உனக்கு சேர்ந்தது அப்படின்னு நினைக்கலாமோ இல்லையா? இப்படி பண்ணிட்டு இருந்தா போறோம். நம்ம பாபங்கள்லாம் போறத, மனசுல இருக்கிற கவலைகளுக்கெல்லாம் தெளிவு வருது. கவலைகள்லாம் அந்த மனசு சாந்தி. நாம் கவலை வரும்பொழுது என்ன பண்ணணும்? பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிக்கணும். ஆகட்டும், எந்த ப்ராப்ளம் வந்தாலும் பகவானுக்கு கொடுத்துருவோம்.
மனசு சாந்தமா நம்மளா பண்ண முயற்சியை பண்ணிட்டே இருப்போம், நிச்சயமாக அதுக்கு ஒரு பலம் உண்டு அப்படிங்கிற ஸ்வரூபத்தை சொல்லி அந்த பகவானே யஜ்யஸ்வரூபமா இருக்கார். கர்மாவை பண்றவன் அவர் நினைச்சா எப்படி சார் கர்ம பலம் வரும்? ஏதாவது ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலை செஞ்சா தானே அதனுடைய பலம் வரும். வேலைக்கு போகும் வேலையை பற்றி நினைச்சிட்டு இருந்தா எப்படி அந்த கர்ம பலம் வரும் அப்படின்னு கேட்டேன்னா, அதுக்குதான் போன கிளாஸ்ல ஆதி வராகமூர்த்தியா அவர் இருந்திருக்கார். அவருடைய சரீரம் முழுக்க யஜ்யம் தான் அப்படின்னு யஜ்யத்துல என்னென்ன விஷயங்கள் உண்டோ அத்தனையும் அவருடைய சரீரத்துல இருக்கு. ஆகையால் பகவத் ஸ்மரணமே யஜ்ய வராகமூர்த்தியா இருக்கக்கூடியதான அவருடைய ஸ்மரணமே நமக்கு சகல க்ஷேமத்தையும் கொடுக்கும், எல்லா கர்மாக்களையும் பண்ணியதான பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னார். இப்படி பகவானுடைய ஸ்வரூபம் யஜ்யஸ்வரூபமா இருக்கிறத பார்த்தோம். அதோட இல்லாமல் யஜ்யஸ்வரூபமா இருக்கக்கூடியதான அவருடைய அம்சம் இன்னும் சில நாமாக்கள் சொல்றார். யஜ்ஞபிருத், யஜ்ஞகிருத், யஜ்ஞி, யஜ்ஞபுக், யஜ்ஞ சாதன எல்லாம் யஜ்ஞத்தோட வரும். யஜ்ஞாந்தகிருத் யஜ்ஞகுஹ்யம் அன்னமன்னாத ஏவசா. யஜ்ஞபிருத் பகவான் யாரு? யஜ்ஞங்களை பரிக்கிறவர். யஜ்ஞம் விபர்த்தி பாதீதிவா யஜ்ஞது. ஒரு யஜ்யமானது நடக்கணுமே ஆனால் அதுக்கு என்னென்ன வேணும்? அதுக்கு வேண்டியதான சரஞ்சாமா அத்தனையும் வேணும். வரட்டியிலிருந்து ஆரம்பிச்சு அதுக்கு மேல வஸ்திர இதெல்லாம் ஆரம்பிச்சு ரித்துக்கள் 18 ரித்துக்கள், 16 ரித்துக்கள், எஜமானன் பத்னி அத்தனை பேரும் சேர்ந்து இருந்தா தான் யஜ்யத்தை பண்ண முடியும். அதான் ஏதோ பண்றதுன்னு ஆரம்பம் இல்லைன்னு லட்சக்கணக்கில் காசு செலவாகும். யஜ்யத்துல முக்கியம் என்ன? தட்சிணம் ஒண்ணு, அன்னதானம் ஒண்ணு. வரவாள் எல்லோருக்கும் தானம் பண்ணிட்டே இருக்கணும் அங்க யஜ்யத்துல. அது எவ்வளவு அன்னதானம் நடக்கிறதோ அவ்வளவு விசேஷம் யஜ்யத்துல. ஏன்னா பகவான் நமக்கு பசி போக்கக்கூடியதான அந்த ஸ்வரூபமா அவர் இருக்கார். அப்படி யஜ்யத்துக்கு எப்படி யார கூப்பிட்டவாதான் யஜ்யத்துக்கு வரணும்னு இல்லை. யஜ்யம் நடக்கிறது தெரிஞ்சிருந்தாலே வந்துருவான். யஜ்யத்துக்கு இன்விடேஷன் வேண்டாம், கல்யாணத்துக்கு இன்விடேஷன் வரும். இன்விடேஷன் இல்லைன்னா போகக்கூடாது. யஜ்யத்துக்கு ஒண்ணும் வேண்டாம், தெரிஞ்சா போகணும், நீங்க போகலாம். ஏன்னா அப்படி விசேஷம் இருக்கு. அனாஹூதோ அத்பரங்கச்சே, கூப்பிடாமலேயே யஜ்யத்துக்கு போகணும். அந்த யஜ்யத்துல வரக்கூடியதான புகை இருக்கு இல்லையா, அந்த புகை மேலப்பட்டா நமக்கு நல்லது. உங்களுக்கு மட்டும் நல்லது இல்லை சார், லோகத்துக்கே நல்லது. எத்தனையோ பொல்யூஷனுங்கிறான், சவுண்ட் பொல்யூஷன், அது இதுங்கிறேன்னு அத்தனையும் போயிடும் யஜ்யம் பண்ணினா அப்படின்னு விசேஷமாக அந்த யஜ்யத்தை சொல்றது. அந்த யஜ்யத்துல இருக்கக்கூடியதான அத்தனை பொருள் வடிவமாகவும் பகவான் இருக்கார். அதனாலதான் யஜ்யம் நம்மளால முடிஞ்சது ஒரு புஷ்பமோ பலமோ ஏதாவது கொண்டு போய் எங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்றது. அப்படியே யஜ்யங்களை தானே தரிக்கிறார், யஜ்யம் நடக்கும்படி பண்றார். முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அவருடைய எண்ணம் இருந்தா தான் நடக்கும். நம்ம ஏதோ பிளான் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம், அது பண்ணி இது பண்ணுங்க, முடியறது என்ன? தெய்வம் செய்வ பஞ்சமம் அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணஞ்ச பிரதக்விதம். எந்த இடத்துல பண்றேன்? ததா கர்த்தா, யார் பண்றார், எதனால பண்ணிட்டு இருக்கார், இவைகள்லாம் இருக்கட்டும். விதாச்ச பிரதக்ஷேஷ்டா, இதை பண்றது அது பண்றது, அங்கே போறது, இதை வாங்கிட்டு வருது, அதை வாங்கிட்டு வருது, அத்தனை இருந்த போதிலும் தெய்வம் தெய்வ பஞ்சமம் அவர் இஷ்டம் இருந்தா தான் நடக்கும், இல்லைன்னு நடக்காது. அப்ப என்ன? யஜ்ய வடிவமாக தான் இருந்து கொண்டு யஜ்யங்களை தானே தரித்து தானே காப்பாற்றி கொண்டிருக்கார். ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்ல அத்தனை யஜ்யங்களும் நடக்கும் பொழுது தான் பக்கத்துல இருந்து காப்பாத்து. விஸ்வாமித்திர யஜ்யத்தை ரட்சணம் பண்ணினார் அல்லவா? அதே போல அந்தந்த மரட்டுகளுக்கு அரண்ய காண்டத்துல வரும் பொழுது அவளுக்கு எத்தனை ராட்சதாள் இருக்காளோ அந்த விக்ரம் பண்ணிருந்தாலோ அத்தனை ராட்சதாளையும் கொண்டு அங்கிருந்து விரட்டி யஜ்யங்கள்லாம் நடக்கும்படி பண்ணினார் அல்லவா? ஆகையால் யஜ்யம்ங்கிற ஒரு ஸ்வரூபம் நமக்கு நன்னா புரிஞ்சுக்கணும். நாம என்ன நினைச்சிருக்கோம், யாரோ ஒருத்தர் அவருக்கு சொர்க்கலோகம் வரணுங்கிறதுக்காக யஜ்யம் பண்றாருங்கிறது இல்லை. யஜ்யம் மட்டும் லோகக்ஷேமத்துக்கு பண்றவாளுக்கு சொர்க்கலோகம் வரட்டும் அடிஷனலா, ஆனா பண்ணக்கூடியதான யஜ்யமானது லோகக்ஷேமத்துக்காகத்தான் நடக்கிறது. ஆகையால் ஒவ்வொரு வீட்லயும் யஜ்யம் நடக்கணும். ஒவ்வொருத்தரும் அவளால முடிஞ்சது பெரிய யஜ்யங்கள் அதுல வந்து நான் அஸ்வமேதம் பண்றேன்னு ஆரம்பிக்க வேண்டாம். நம்ம அதுல ஒரு கணபதி ஹோமம் நடக்கணும், இல்லை புருஷ சூக்த ஹோமம் நடக்கணும், ஸ்ரீ சூக்த ஹோமம் நடக்கணும். சின்னதா சுப்பிரமணிய ஷடக்ஷரி அந்த மந்திரத்தை ஹோமம் பண்ணலாம். இப்படி சின்னதா ஒரு 15 நிமிடம் 20 நிமிஷத்துல ஆயிடும்.
இப்படி நம்ம பண்ணிட்டு அது இருந்தோம் ஏனால் வீட்டுக்கு க்ஷேமம். வீட்டுல மற்ற பூதப்பிரத பிசாச்சாரிகள்லாம் வந்து இருக்கும், அவை எல்லாம் விரட்டி ஓடி போயிடும். மணி அடிச்சாலே போருமா. ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்து ரட்சதாம் புரியார் கண்டாரவம் தத்ர தேவதா ஆக்வான லாஞ்சனம். இப்படி சொல்லித்தானே மணி அடிக்கிறேன். என்னவோ சொல்லிட்டு என்ன சார் அர்த்தம்? மணி அடிச்சா தேவதைகள் ஓடி வருவாடா. ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்து ரட்சதாம். மீதி கெட்ட எண்ணங்கள், டாக்டர் தானே வேற யாரும் இல்லை, கெட்ட எண்ணங்கள் அவ வந்திருப்பா, அந்த எண்ணங்கள்லாம் இங்கே இருக்கும், அது போகணும். மற்ற துஷ்ட தேவதைகள் இவைகள்லாம் இருந்தா அது போகணும். புரியார் கண்டாரவம் தத்ர தேவதா ஆக்வான லாஞ்சனம். தேவதைகள் வருவதற்காக. அதனால்தான் சிரார்த்த தினத்தனை காலமே மணி அடிக்க மாட்டான். ஏன்டா இவ அடிச்சா பிதிரு தேவதைகள் வர மாட்டாங்க, விவகாரம் முழுக்க. அதனால சாதாரண மணி அடிச்சே இப்போ இதெல்லாம் பண்ணுவான்னு வச்சுங்களேன். இது நமக்கு தெரியணும். ஆகையால் ஒரு சின்ன யாகம் அது இதை நம்ம பண்ணினோம் ஐயானால், ஒரு பிரம்மச்சாரி பையன் இருக்கான் சவிதாதானம் பண்ணினான்னா கேமம் ஏற்படும். அதனால்தான் யஜ்ய வடிவமாக தான் இருந்து யஜ்யத்தை காப்பாத்து யஜ்யத்தை தரித்திருக்கார். ஆகையால் பகவானுக்கு யஜ்ய விரத் சொல். இந்த யஜ்யம்னு சொன்னா என்ன அர்த்தம்? யஜ பூஜா சங்கதி கரணேஷு. பூஜை பண்றதும் யஜ்யம் தான், பகவானை பத்தி சொல்றதும் யஜ்யம் தான், பகவானை பத்தி நினைக்கிறதும் யஜ்யம் தான். இவைகள்லாம் ஞான யஜ்யம். பகவானை பத்தி பகவான் நாமாவை உச்சரிக்கிறது, பகவான் நாமாவை பாராயணம் பண்றது, பகவான் நாமாவை கேட்கறது, இவைகள்லாம் ஞான யஜ்யம். அதே போலயே ஆக்சுவலா அந்த பொருள் எல்லாம் கொண்டு வந்து யாகம் பண்றது பதில் அக்னிஹோத்திராதிகள் எல்லாம் கர்ம யஜ்யம். இப்படி அத்தனை யஜ்யங்களும் அவர் தான் காப்பாற்றுறார். அது மட்டும் இல்ல, யஜ்யது. சில பேர் என்ன பண்ணுவா, நீங்க பண்ணுங்கன்னு எல்லாரையும் தூண்டுவார், இவன் மட்டும் ஒண்ணும் பண்ண மாட்டான். நான் பண்றேன்னு சொன்னேன்னா, நான் தான் உங்களை பண்ணுன்னு தானே சொன்னேன் அப்படின்னு உபதேசம் ஊருக்கு என்ன பண்ணுவா, தான் பண்ண மாட்டான். நம்ம நாட்டுல அது கிடையாது. யாரு சொல்றாளோ இந்நாளுக்கு முதல்ல அவ அனுஷ்டானம், அனுஷ்டான பிரதானமா இருக்கக்கூடியதான் நாடு இது. நான் பண்ணிட்டே இருக்கேன், பார்த்து பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. சில பேர் சொல்லவும் மாட்டா, இதை நீங்க பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டா, பண்ணிட்டே இருப்பா. பண்ணிட்டே இருந்தா தானா தெரியும், அவளும் மாட்டா. அப்படி இருக்கக்கூடியதான் நாடா இருக்கிறதால பகவான் பார்த்தாரா, நானே பண்றேன். யஜ்யக்கிறது. எப்படி யஜ்யம் பண்ணினார்? உலகத்துல முதல்ல இந்த உலகத்தை உண்டு பண்றதுங்கிறத ஒரு யஜ்யம். உலகத்தான் உண்டு பண்ணினார். எப்படி உலகத்தை உண்டு பண்ணினார்? போன கல்பத்துல எப்படி இருந்ததோ அதே மாதிரி வேதங்களை அவர் ஸ்மரிச்சார், நினைத்தார். நமக்கு என்னதான் ரிகலெக்ட் பண்ணிட்டா வரமாட்டேங்கிறதுங்கிறது. அவர் என்ன, எத்தனையோ ஒரு பிரளயமானவர் அத்தனை நாளான பிறகு நினைச்ச மாத்திரத்தினால போன கல்பத்தில் இருக்கக்கூடியதான வேதங்கள்னா அவளுக்கு தோணியதுமே ஒவ்வொரு பதத்துக்கும் என்ன பொருள் என்று நினைத்தார். அந்தந்த பொருளை சுட்டி பண்ணினார். சொல்றது பூன்னு சொன்னாரா, பூமியை உண்டு பண்ணினார். புவகான்னு சொன்னார், அந்தரிஷத்தை உண்டு பண்ணினார். சுவகான்னு சந்திரலோகத்தை உண்டு பண்ணினார். இப்படி அந்தந்த சொல்லி அந்த சொல்லுல இருந்து உலகம் உண்டாச்சு. சர்வமும் அவர் உண்டு பண்ணினார். அதோட மட்டுமல்ல, யஜ்யங்கள் உண்டு பண்ணினார். பகவத்கீதையில பகவான் சொல்றார், நீங்க கர்மாக்களை பண்ணணும்னு அர்ஜுனன் சொன்னார். அர்ஜுனன் கேட்டா, ஏன் கர்மாவை பண்ணணும்? நான் தான் வேதாந்தம் வாசிக்கிறேன், பிச்சை எடுத்துட்டு அப்படியே உழைக்கிறேன்னு சொல்றேன், கர்மாவை பண்ணுங்கிறேன்னு. இல்லப்பா, கர்மாவை பண்ணினாதான் ஒரு மனுஷனுக்கு மனசுல திருடம் வரும், மனசுல சாந்தி வரும். அந்த மனசு சுத்தமானாதான் இவன் வேதாந்தத்தை கேட்க முடியும். அதுக்காக நீ அவசியம் கர்மாவை பண்ணணும். கர்மாவை பண்ணினாத்தான் சித்த சுத்தி வரும். ஒரு காரணம் சொன்னார். அதோட மட்டும் இல்ல, பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணினதான கர்மாக்கள் உனக்கு பந்தகத்தை கொடுக்காது. நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி அதுக்கு வேணா மாட்டிட்டு இப்படி எல்லாம் அவசரப்படுமே சார், நான் எதுவும் பண்ணலேன்னு. ஈஸ்வரார்ப்பணமாக நீங்க எந்த கர்மா பண்ணினாலும் அது உங்களை பந்திக்காது. ஆகையால் லோகக்ஷேமார்த்தமாக ஈஸ்வரார்த்தமாக பண்ணின கர்மாக்கள் தான் நல்லது அப்படின்னு அடுத்த. ஆகையாலும் நீங்க அவசியம் கர்மாக்களை பண்ணணும் அப்படின்னு ரெண்டாவது. அதுக்கப்புறம் பிரம்மதேவர் உலகத்தை சுட்டி பண்ணினதுமே ஒரு
தயார் பண்ணி கொடுத்தாருப்பா. சக யஜ்ஞா பிரஜா சுரட்வா புரா உவாச பிரஜாபதி அனேன பிரசவிஷ்யத்வம் யசவோஸ்து இஷ்ட காமதுக்கு. உலகங்களை படைத்து உலகங்கள் நிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணினார்னா யஜ்யங்கள்லாம் தயார் பண்ணி கொடுத்தார். இந்த யஜ்யங்கள்னால நீங்க தேவதைகளை பூஜை பண்ணுங்க, தேவதைகள் உங்களை காப்பாற்றணும். புரியுதோ? அப்ப என்ன பண்ணணும்? நீங்க தேவதைகளுக்காக யஜ்யம் பண்ணணும். தேவான் பாவயதானேன தேவா பாவயந்திவா. நீங்க தேவதைகளை பாவிச்சடையானால், அவளுக்கு யஜ்யத்துல அவிராதிகளை கொடுத்தடையானால், அவங்க விசேஷம் ஒண்ணு, ஒரு நெய், ஒரு சின்ன ரொட்டி மாதிரி இது, இவைகள்லாம் சக்கர பொங்கல் விதங்க நைவேத்தியம் பண்றேன், பகவான் ஹோமத்துல போடுறேன். உங்களுக்கு என்ன வரும் தெரியுமோன்னா, சமருத்தியா மழை வரும். எந்த அளவுக்கு எப்ப மழை பெய்யணுமோ அப்படி பெய்யுது. மழை ஒண்ணு நாட்டுல கரெக்டா பெஞ்சதுன்னா ஒரு கவலையும் இல்லை. அது என்ன ஆச்சுன்னு நம்ம தப்பு தண்டாலாம் பண்றோம். எப்ப பெய்யப்படாதோ அப்ப பெய்யப்படுறோம். மழை எக்கச்சக்கமா அகாலத்துல பெய்யறதுக்கு என்ன காரணம்? ஒழுங்கா இவன் பண்ணாத்தன. கரெக்டா பக்தியோட பண்ணினானா எப்ப எவ்வளவு பெய்யணுமோ அப்ப பெய்யும். கரெக்டா மழை பெஞ்சிருச்சுன்னா ஒரு கஷ்டமும் இல்லைன்னு பூமி அப்படியே தங்கமா வளையும் பூமியில. அதனால்தான் பூதேவியான மகாலட்சுமி தாயோரோட பூமாதாவும் மகாவிஷ்ணுக்கு ஆத்துக்காரின்னு சொல்லிருக்கோம். காரணம் என்ன? மனுஷியாளுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொடுக்கும். 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வரட்டும் மாதத்துக்கு, சாப்பிடுறதுக்கு அன்னம் இல்லைன்னு என்ன பண்ணுவா? யோஜனை பண்ணி பாருங்க. காசு நம்ம இருந்து பிரயோஜனம் இல்லை. அந்த காசை அனுபவிக்கிறதுக்கு வேண்டியதான பொருள் வேணும். அப்ப நமக்கு உட்கொள்ளக்கூடியதான ஆகாரம் வேணும். நீங்க இருக்கிறதுக்கு இடம் வேணும். அதான பேசிக் நீட்ஸ். இதெல்லாம் பகவான் கொடுத்துருக்காருன்னு காமாவித்யஜ பூதானே தாரயாம்ய மோஜசா. பூமிக்குள்ள உள்ள போய் தான் பண்ணியா இருந்தோட என்ன பண்ணினார்? இந்த பூமியை சமுத்திரத்துக்கு மேல தூக்கி வைக்கிறாராம் நீங்க இருக்கணுங்கிறதுக்கா. அப்படி பூமியில அப்படி சமுத்திரம் மதங்கின்னு இருக்கு. அதை எப்படி உள்ள போயிடுச்சுன்னு நம்ம கதையெல்லாம் என்ன ஆகும் பாருங்க. அது போகாம காப்பாத்துட்டு இருக்காரு. காமாவித்யஜ பூதானே தாரயாம்ய மோஜசா. உங்களை காப்பாத்து. அதோட உஷ்ணாமிஷதி சர்வா சோமோ பூத்வாரதாத்மகா. பூமியில எத்தனையோ தானியங்கள் ஒவ்வொன்றும் பாருங்க. அரிசி, நெல்லு, அதுக்கப்புறம் கேழ்வரகு, யவங்கள், கோதுமங்கள், ஓட்ஸ், எத்தனை பதார்த்தங்களுக்கு அத்தனையும் பூமியில வளையிறது சார். வரக்கூடியதான பதார்த்தங்கள்லாம் மனுஷன் சாப்பிட்டுட்டே இருக்கான். உங்களுக்கு நீங்க உட்கொள்ளக்கூடியதான பதார்த்தங்கள்ல ஏதாவது ஒண்ணு பூமியில இருந்து வரலன்னு சொல்லுங்க பாக்க. எதை நீங்க சாப்பிட்றாளோ, எப்பப்ப சாப்பிட்றாளோ அதெல்லாம் பூமியில இருந்து வந்துட்டான். நான் பிரெட்டு சாப்பிட்றேன், நான் கோதுமை இங்கதான் வந்திருக்குன்னு. வேற எதை இவெல்லாம் புது புது பேரை சொல்றாங்க சார். சாதாரண தோசை இட்லிக்கு விடாத அவனோட மஞ்சூரியா கிஞ்சூரியாங்கிறான். எல்லா பிராரத்தமும் இதுதான். வேற ஒண்ணும் புதுசா ஒண்ணும் பண்ணல. இதை மாத்தி ஏதோ பண்ணியிருக்கான், பேரை வச்சுட்டு இருக்கான். அதுல ஒரு சந்தோஷம் இருக்காரு. ஆனா எதை உட்கொண்டாலும் அது எங்கிருந்து உண்டாச்சு? பூமி என்ன கொடுத்துருக்க. அது மட்டும் இல்ல, தாரயாம்ய மோஜசா உஷ்ணாமி ஔஷதி சர்வ சோமோ பூத்வாரதாத்மகா. அந்த ஓஷதிகள்லாம் உங்க சரீரத்துல ஒட்டிண்டு உங்க சரீரத்துக்கு பலத்தை கொடுக்கணும். அதுக்காக நான் சந்திர ரூபமா இருந்து கொண்டு சந்திரனுடைய கிரணங்களாக நான் காப்பாத்திட்டு இத்தனையும் சாப்பிட்டு சார். எப்படி சாதாரணமாக சாப்பிட்டு பட்சிய போஜ்ய சோட்சிய லேக்கிய பேயம் முறுக்கா சாப்பிட்டர்கள் எல்லாம் ஒண்ணுதான். அதை முறுக்கா பண்ணி சாப்பிட்றர்கள், கடகடான்னு கடிச்சு சாப்பிட்றர்கள், நக்கி சாப்பிட்றர்கள், உறிஞ்சு சாப்பிட்றர்கள், மென்னு சாப்பிட்றர்கள். இதான் பட்சியம் போஜ்யம் சோட்சியம் லேக்கியம் இத்தனையும் இருக்கு. சாப்பிட்டதெல்லாம் வயத்துல போயிட்டு அது கரெக்டா அந்தந்த இடத்துக்கு போடணும்னா மறுபடியும் அதை சரியா உங்க சரீரத்துல ஒட்டுறதுக்காக தான் உள்ள இருந்து வேலை செய்கிறார். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதா பிராணாவான சமாயுக்தா பதாம்யன்னம் சதுர்விதம். நான் தான் உங்க வயசுக்குள்ள இருந்து நெருப்பா இருந்து கொண்டு அவைகளை மறுபடியும் உங்க சரீரத்துக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு தக்கவாறு பாக்கம் பண்ணி அந்தந்த இடத்துக்கு நான் அனுப்பி அந்தந்த உருப்படிகள்லாம் வேலை செய்யும்படி நான் பண்றேன். பகவான் ஏன் இவ்வளவு தலை எழுத்தார். நீங்க சௌக்கியமா இருக்கணும். இப்படி பண்ணி உங்களுக்கு பண்றாரோ இல்லையா, அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? நீங்க உங்க கர்மாவை பண்ணி தேவதைகளை திருப்திப்படுத்துங்க. பகவான் நாமாவை சொல்லுங்க.
என் நாமா வேண்டாம், இந்திராய ஸ்வஹா அக்னேய ஸ்வஹா சொல்லுங்களேன். உங்களுக்கு இஷ்டமான பகவான் நாம சொல்லுங்க, இன்னதுன்னு சொல்லாத. ராமநாமா கிருஷ்ணநாமா எது உங்களுக்கு பிடிக்குமோ சொல்லுங்க. ஏன்னா எல்லாமே நான் தான் இருக்கேன். தீபாவளி அன்னைக்கு மைசூர் பாக் சாப்பிட்டா என்ன, லட்டு சாப்பிட்டான்னு உள்ள கடல் மாதிரி தான் தெரிஞ்சுக்க. அது தெரியாம நம்ம என்னென்னமோ பண்ணிட்டே இருப்போம். அதே மாதிரி எல்லா தெய்வங்களையும் இருக்கக்கூடியதான தெய்வம் ஒரே தெய்வம் தான், ஆத்மஸ்வரூபம். ஆகையால் நீங்க யாரையாவது பண்ணுங்க, எப்படியாவது பண்ணுங்க, ஆனா தியானம் பண்ணல என்ன ஆகுதுன்னு தேவதைகளுக்கு திருப்தி வருது. தேவதைகளுக்கு திருப்தி வந்தா தேவான் பாவயதா நேன தே தேவா பாவயந்தி வஹா. அவன் உங்களுக்கு நல்லது பண்றா. எப்படி நல்லது பண்றா? மழையை கொடுக்குற. அந்த மழையை கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பூமி சத்தியமான வளர்றது. பரஸ்பரம் பாவயந்த துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. அதோட மட்டும் இல்ல, உங்களுக்கும் பகவான் ஏதோ கொடுத்தார். கொடுத்தது என்ன பதார்த்தம் பகவானுக்கு கை காட்டி விட்டு சாப்பிடுறேன். அது ஒரு சந்தோஷம். இப்படி ஒரு பெரிய ஒரு யஜ்ஞத்தை தயார் பண்ணி கொடுத்துருக்கேன். தினந்தோறும் பகவான் கொடுத்ததை நாம் நினைத்து பகவானுக்கு காட்டி மறுபடியும் பகவானுக்காக சாப்பிடும் பொழுது சத்தியந்த ருத்தேன பரிசாமி சொல்லிட்டு தானே சாப்பிடுறேன். நான் இருக்கிறத இருக்கும்படி அறிந்தது சத்தியம். உண்மைன்னு என்ன அர்த்தம்? இருக்கிறத எப்படி சாஸ்திரம் சொல்லியிருக்கோ அப்படி அறியறது சத்தியம். அதை ஆக்சுவலா நீங்க அப்ளை பண்றது அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ், பியூர் மேத்தமெட்டிக்ஸ் இல்லையா? சாஸ்திரம் சொல்றேன். எப்படி இருக்கோ அப்படி அறிஞ்சுக்கோ, அறிஞ்சதை வாழ்க்கையில அமல்படுத்துங்க. நான் அறிந்ததை அமல்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அன்னத்தை சாப்பிடுறேன். ஒவ்வொரு மனுஷனும் சாப்பிடறதுக்கு முன்னால ஏன் என்னமோ சொல்றோம் கதையில பரிசேதனை பண்றேன். எதுக்கு? எறும்பு வராம பண்றேன் சார். நான் பண்ணுங்க அப்படி பரிசேதனை பண்றாரோ இல்லையா? சத்தியந்த்வா ருத்தேன பரிசாமி. ராத்திரி வேலையில கர்மா ஒண்ணும் பண்ணலையும் ருத்தந்த்வா சத்தியேன பரிசாமி. இது நைவேத்தியம் பண்றப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பகவானுக்கு. ஒவ்வொருத்தரும் பகவானை நினைச்சு இருக்கோம். அதனால பகவான் என்ன பண்ணியிருக்கார்? முதல்லயே யஜ்யத்தை ஆரம்பிச்சிருக்கார். கடைசியில என்ன பண்றாரு தெரியுமா? நான் யஜ்யம் முடிச்சதுமே அவபிரதம்னு வேணும். கடைசி நாளைக்கு என்ன பண்ணுவான்? யஜ்யங்கள்லாம் முடிச்சு விட்ட நதியில ஸ்நானம் பண்ணுவான். இல்ல அங்கே ஒரு குடத்துல ஜலத்தை கங்கையை ஆவாகனம் பண்ணி அந்த அபிஷேகம் பண்ணுவார். இது அவபிரதம் ஆச்சுன்னா யஜ்யம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். அப்படியே அவபிரத ஸ்நான ரூபமாகவும் கடைசியில் எல்லாத்தையும் ஒரே ஜலமாக்கிவிட்டார். பிரளய பயோதி ஜலே. பிரளய காலத்துல எங்கும் ஜலமாக்கிட்டா நிற்கக்கூடியதான் குரலை என்ன புதுசா பண்ணணும். ஒரு வீடு வாங்கிறேன் மயிலாப்பூர்ல, முடியுமாங்கிறல? பகவானுக்கு தான் முடியும். என்ன பண்றேன்? எல்லாத்தையும் இடிச்சு விட்டு தரமட்டம் ஆக்கிவிட்டு புதுசா நீங்க எப்படி இருந்தா உங்களுக்கு பிடிக்கிறதோ அப்படி. முதல்ல அந்த இருக்கிற வீடு உங்களுக்கு பிடிக்கல, சின்ன சின்ன ரூமா இருக்கு சார், பழைய நாள்ல இருந்தது 3 கட்டு வீடு, அதெல்லாம் சரியா வராது. இப்ப என்ன பண்றேன்? அப்படியே பிளாட்டா கட்டிட்டு இருக்கேன். அதே மாதிரி மனுஷனுக்கு இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை பழத்தை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணி புதுசாக திரும்பி பண்றேன். அதனால்தான் பிரளயமான பிறகு ஜன்மா, மறுபடியும் பிறவி. இதெல்லாம் பகவான் அப்பப்போ பண்ணிட்டு இருக்கார். இப்படி பண்றதுனால பகவானுக்கு என்ன பேரு? யஜ்ஞக்கிறது. யஜ்ஞங்களை பண்றவர். ஜெகதாதவ், உலகத்தை ஆரம்பிக்கிற காலத்திலையும் ததந்தேதா கடைசிலையும் உலகம் பழைய காலத்திலையும் யஜ்ஞம் கரோதி. அவர் யஜ்ஞம் பண்றாருன்னு இல்ல, இந்த பண்றதே தான் யஜ்ஞம். என்ன யஜ்ஞம்? சம்பிரதாய பிரவர்த்தனமாத்மகமான ஒரு யஜ்ஞம். அவரும் குரந்ததி, இந்த உலகத்தை எல்லாம் அழித்து புதுசாக பண்றதுக்காக தயார் பண்றார். ஏன் பகவானுக்கு யஜ்ஞக்கிறது. யஜ்ஞத்தை காப்பாத்துறவரும் அவர் தான், உலகத்தை காப்பாத்துறவரும் அவர் தான், உலகத்தை அழித்து புதுசா பண்றவரும் அவர் தான். யஜ்ஞக்ரத் யஜ்ஞபிருத் யஜ்ஞக்ரத். கடைசியில யஜ்ஞி யஜ்ஞானாம் தத் சமாராதனாத்மனாம் சேஷி யஜ்ஞி. யஜ்யங்கள்லாம் பண்றால் யஜ்யத்துல சமாதானம் சமாராதனம் யஜ்யத்தினால பண்றோம். நமக்கு யஜ்ய சமாராதனம் தெரியாது, காசி சமாராதனம் தான் தெரியும். காசிக்கு போயிட்டு வச்சு பந்துக்கள் கூப்பிட்டு நாங்க காசிக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாலும் இல்லையோ. பழைய நாள்ல இந்த வழக்கம் இருந்தது. இப்பதான் டெய்லி பிளைட்ல போயிட்டு வரோம். அவனுக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியல. பழைய நாள்ல யாரும் நகர மாட்டா, வீட்டை விட்டு நகர மாட்டா, இருக்கிற கிராமத்திலேயே இருப்பா. கல்யாணமும் இந்தாத பொண்ணு எதிராத பையனுக்கு இப்படிதான் நடக்கும். லவ் மேரேஜ் இல்லை சார், இந்த வயசுலயே விவகாரம் முழுக்க அப்படிதான் நடந்துட்டு இருந்தது. யாரும் வெளியூர் போறதுங்கிறது ரொம்ப ரேர்.
ஆனா போறதுன்னு வாழ்க்கையில ஒரே தரம் காசிக்கு போயிட்டு வரணும், தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நான் நினைப்பா. காசிக்கு போயிட்டு வர்றதுக்கு 2-3 வருஷம் ஆகும் அவளை. அப்படியே நடந்துன்னா போகணும், போயிட்டு அப்படியே வருவா. வந்த பிறகு ரொம்ப சந்தோஷம் இருக்கிறவாளுக்கெல்லாம். காசிக்கு போயிட்டு வந்தேன்னு வந்ததுமே போய் நேர போய் அவருக்கு நமஸ்காரம் பண்ணுவா. அவளும் வந்து என்ன பண்ணுவா, காசி சமாராதனை அங்கே கங்கையை கொண்டு வந்து அதுக்கு இங்கே பூஜை பண்ணி எல்லாருக்கும் அந்த தீர்த்தத்தை கொடுப்பா. அவளாம் ரொம்ப பவித்திரமா நினைச்சிட்டு சேமா சந்தோஷமா இருந்தது. அப்படி இருக்கக்கூடியதான ஒரு சுரூபம் இருக்கே. அதே மாதிரி இந்த சமாராதனை எது இருந்தாலும் அந்த வடிவமாக பகவான் இருக்க, பூஜை பண்ணிதான் அந்த பூஜா வடிவமா இருக்கார். யஜ்ஞோவை விஷ்ணு, வேதமே அப்படி சொல்றது. அதனால் யஜ்ஞானாம் தத் சமாராதனானாம், அந்த சமாராதன வேலைகளுக்கெல்லாம் சேஷி, அதனாலதான் அவருக்கு யஜ்யம். போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம், பகவான் போக்தாரம் யஜ்ஞ தபசாம். பகவத்கீதையில யஜ்யங்கள் என்ன தபஸ் என்ன இந்த பலத்தை அனுபவிக்கிறவர். நீங்க 4 காயத்ரி ஜபம் பண்ணினேன்னு வச்சுங்களேன், அது யாருக்கு போய் சேர்றது? பகவானுக்கு போய் சேர்றது. பகவான் அதை தான் எடுத்துக்கிறது இல்லை. ஏன் சுவாமினர், எனக்கு எதுக்கு, எனக்கு புண்ணியமும் வேண்டாம் பாப்போம், நீங்க பண்ணினேன் அதனால உங்களுக்கு பலம் வரட்டும். எந்த பலம்? நீங்க எது விரும்பி பண்ணினீங்களோ அந்த பலத்தை கொடுப்பார். பலமே விரும்பாம பண்ணினேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு நன்மை வரும்படி கொண்டார். ஆகையால் யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனா, ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணக்கூடியதான கர்மாக்களை தவிர மற்ற கர்மாக்கள் தான் மனுஷனுக்கு இன்ப துன்பங்களை கொடுக்கும். பகவானுக்காக பண்ணினதான கர்மா உங்களுக்கு சித்த சுத்தி கொடுக்கும், மனசாந்தியை கொடுக்கும். இது ஞாபகம். நம்ம தினந்தோறும் மனசாந்திக்கா 10 நாம பகவானுக்காக சொல்லுங்களேன். விஷ்ணம் விஷ்ணர்வட்டாரா புதபதி ஒரு 10 நாமா 20 நாமா எவ்வளவு முடியுமா மனசாந்திக்காக. மனசாந்திக்காக ஒரு 10 காயத்ரி ஜபம் எப்பாவது பண்ணலாம். ஆளுமே தான் பண்ணணும்னு நிர்பந்தம் இல்லை. சந்தியாவந்தனம் பண்ற காலத்துல ஒண்ணு பகவானுக்காக ஒரு 10 காயத்ரி, இவை எல்லாம் பண்ணணும் சகல க்ஷேமத்தை அடையும். ஆகையால் பகவான் எப்படி இருக்கார்? யஜ்ஞேஷி, யஜ்யத்துல வேண்டியதான எல்லா பொருளாவும் யஜ்யத்துக்கு தான் தான் பிரதானமாக இருக்கார். யஜ்ஞபரத் யஜ்ஞகிரத் யஜ்ஞி. அதுக்கப்புறம் யஜ்ஞபுக், நீங்க யஜ்யத்துல என்னென்ன கொடுக்குறீங்களோ எல்லாம் பகவானுக்கு போய் சேர்றது சார். நெய்ய ஹோமம் பண்றேன், பால ஹோமம் பண்றேன், அல்லது சகர பொங்கல ஹோமம் பண்றேன், எதோ ஹோமம் பண்ணிட்டு இருக்கேன். ஹோமம் பண்ற பொருள் எல்லாம் யாருக்கு போய் சேர்றத? பகவான் இடத்துல போய் சேர்றது. அந்த பகவான் இடத்துல போய் சேர்றதுன்னா எந்த நாமாவை சொன்னாலும், கணேசனுக்கு மகா கணபதியே இதன் நாமா சொன்னா விஷ்ணுக்கு போய் சேர்றது, பரமேஸ்வரா இதன் நாமா அவருக்கு தான் போய் சேர்றது. ஏன்? அவர் தான் ஸ்திதி காலத்துல எல்லாரும் ஞாபகம். எங்கே கட்டினாலும் பேங்க்ல எந்த அக்கௌண்ட்ல கட்டினாலும் யார்கிட்ட இருக்கு? பேங்க்ல தானே இருக்கு. என் அக்கௌண்ட்ல கட்டினா சார் உங்க என்ட்ரி தான் உங்க அக்கௌண்ட்ல இருக்கு, காசு எங்க இருக்கு? அவன்கிட்ட தான் இருக்கு. அதே மாதிரிதான் யார்கிட்ட போனாலும் வசதா எங்க இருக்கு? பகவான். அந்த பகவான் என்ன பண்ணிட்டு இருக்க? தனக்குன்னு ஒரு பைசா எடுத்துக்க மாட்டார், ஒரு பொருளை எடுத்துக்க மாட்டார். ஏன்னா நித்திய திருப்தா, எப்பவும் திருப்தியா இருக்கு அவருக்கு. வேணுங்கிற எண்ணம் இருந்தா தானே எடுக்க வேண்டி இருக்க. அவருக்கு வேணுங்கிற எண்ணமே வராது, எப்பொழுதும் திருப்தனா தான் இருந்துட்டு இருக்க. ஆகையால் என்ன பண்ணிட்டு இருக்கார் அவர்? இந்த இவ கொடுத்ததான பலத்துக்கு அவளுக்கே திருப்பி கொடுப்போம். டாக்ஸ் போடுறான் கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் வேண்டாம், பழைய நாள்ல ராஜா. இந்த டாக்ஸ் எதுக்காக போடுறான்னு அதை 100 மடங்கா திருப்பி பிரஜைகளுக்கு கொடுக்கறதுக்கா. எவ்வளவு வாங்கினேனோ தரம், அதுக்காக 100 மடங்கா ஜனங்களுக்கு சௌக்கியம் வரணும். ஒரு பிரிட்ஜு கட்டு, ஒரு காவா வெட்டு, இதனால என்ன ஆச்சுன்னா ஜனங்கள் சௌக்கியமா இருப்பா. இப்படிங்கிறது 100 மடங்கா திரும்பி ஆதத்தே ஹிரதம் ரவி சஹஸ்ர கூட முத்திரட்டம். உங்கள்கிட்ட இருந்து வாங்கினதுக்கு 1000 மடங்கு உங்களுக்கு திருப்பி கொடுக்கணுங்கிறதுக்காகவே தரம் டாக்ஸ் வாங்கின்றதாலாம். இப்ப எல்லாம் சாப்பிடுறது வாங்கி அதை பத்தி நம்ம வேண்டாம், விட்டு தரத்தாவது அவளை பத்தி பேச வேண்டாம். ஆனா என்ன ஸ்கீம் என்ன? நம்மளால முடிஞ்சு நம்ம கொடுத்தோம்னா ஜனங்களுக்கு நல்லது பண்ணுவா அப்படிங்கிற. அதே போல நீங்க எதை கொடுத்தாலும், ஒரு நாமாவை சொன்னாலும், அவருடைய பேரை ஸ்மரிச்சாலும் அவர் என்ன பண்றாரா? உங்களுக்கு 100 மடங்கு நல்லது வரட்டும். மனுஷனுக்கு நல்லது என்ன சார்? முதல்ல சாப்பிட்றதுக்கு இருக்கிறதுக்கு இடம் வேணும்,
உட்கொள்றதுக்கு நல்லதான ஒரு ஆகாரம் கிடைக்கணும், வஸ்திரம் கிடைக்கணும். அதுக்கப்புறம் மேல கிடைக்கிறதெல்லாம் உங்க இஷ்டம். இந்த பேசிக்கா இவங்க தான் வேணும். அதுக்கு மேல நீங்க என்னென்ன கர்மா பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல வந்துட்டே இருக்கு. என்ன வந்தாலும் இவருக்கு திருப்தி வர போறது இல்லை. பகவான் பார்த்தார், அது இருக்கட்டும், முதல்ல அவருக்கு மனசு நிம்மதி வரும். ப்ராப்ளம் வந்தா வந்துருதேன்னு கவலை இல்லாதா பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடியதான புத்தி வரட்டும். அது வந்தது ஏனால் எப்படி இருந்தாலும் நீ சௌக்கியமா ஆனந்தமா இருப்பா, என்ன பார்த்துக் கொள்வாய். அதுக்காகத்தான் சொல்றார், யஜ்ஞபுக்கு எல்லா யஜ்யங்களுடைய போக்தாவா தான் தான் இருந்துருக்க. சர்வமும் யஜ்ய பலங்களை தான் அனுபவித்து அவளுக்கு எவ்வளவு சேரணுமோ அவ்வளவு பலத்தை கொடுத்துட்டு இருக்கார். யஜ்ஞபுக்கு பிறகு யஜ்ய சாதனா. யஜ்ய சாதனா யஜ்யங்கள் நடக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அவர் பண்ணி தர. நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், நாம் பண்றேங்கிற ஒரு சங்கல்பம் தான் நீங்க பண்ண. பரமேஸ்வரா நான் பண்ணிட்டு இருக்கேன், என்னை காப்பாத்து, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னென்ன வேணுமோ எல்லாம் அவரே அரேஞ்ச் பண்றார். அவர் மேல பாரம் போட்டேனால் என்ன வேணுமோ எல்லாமே நடக்கும். நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் நடந்துட்டேன்னா நீங்க தான் சிரமப்படும். அவரே சொல்றார், யோகக்ஷேமம் வஹம்யஹம். யார் அந்த சரணாகதி பண்ணினானோ அவனுக்கு எல்லா விதமான யோகக்ஷேமங்கள், யோகக்ஷேமம்னு புதுசா வர்றது, இருக்கிறத காப்பாற்றப்படுவது. பாட்டுக்கு நிறைய காசு சம்பாதிச்சுட்டே இருக்கு. ஒரு 10 வருஷம் ஆச்சு, எவ்வளவு மிஞ்சி வச்சிருக்கேள், சேவிங்ஸ் எவ்வளவுன்னு கேட்டேன். இப்பதான் ஆரம்பிக்க போறேங்கிறோம். என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டு இருக்கேள. பழைய நாள்ல என்ன சொல்றா தெரியுமா, நான் 100 ரூபாய் வந்ததுன்னா 20 ரூபாய் தானம் பண்ணிவிடு. வேற கிடையவே கிடையாது. 1/5 சுக்கராச்சாரியார் சொல்ற, எவ்வளவு வருதோ இது 100ல 20 பங்கு, அது 1/5 கொடுத்துடணும். மற்றவர்கள் எனது இல்லை, பகவானுக்கு கொடுங்க, அல்லது போர் பீப்புளுக்கு கொடுங்க, வேற யாருக்காவது கொடுங்க. நம்ம தானம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த தானமானது கொடுக்க கொடுக்க நாம் வளர்றோம். அது ஞாபகம் வச்சுக்கணும். கொடுக்கறத கொடுக்க நாம் வளர்ந்துட்டு இருக்கோம். கொடுத்தா குறைஞ்சு போறதுன்னு நினைக்கிற ரொம்ப பேர் இல்லை. கொடுக்க வளர. தியாகேனைக்கேன அமிர்தத்வமான. ஓ, அதுக்கப்புறம் என்ன பண்ண, இன்னொரு 20% நீங்க சேர்த்து வைக்கணும். சேவிங்ஸ் அது ரெய்னிங் டேன்னா, ரெயினே வரலன்னு தான். ஆனா என்னன்னா சேர்த்து வைக்கணும். மீதி 100 ரூபாயில 60 ரூபாய் தான் நீங்க சாப்பிடணும். இதுதான் பழைய நாள்ல சிஸ்டம். யார் இடத்துலயும் கடன் வாங்கப்படாதான். விரலுக்கு தக்க வீக்கம் இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா சாப்பிடுங்க. இன்னைக்கு தான் இவ்வளவுதான் கொடுத்திருக்கார் இப்படின்னு இருந்தது. அவனுக்கு மனசுல கவலை இல்லை, இவ்வளவு கடன் இருக்கு, நான் என்ன பண்ணுறேன். மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிறேன் சார். ஐடியில இருக்கிறவன் உத்தியோகத்துல சேர்ந்த 3வது வருஷம் ஒரு பெரிய என்ன ஒரு 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கிட்டான், 20 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கிட்டான். இவன் 50 வருஷம் வரைக்கும் தவணை முறையில கட்டிகிட்டே இருக்கான். அப்பப்ப ஃப்ரிட்ஜ் கெட்டு போயிடுச்சு, டிவி கெட்டு போச்சு, எல்சிடி கெட்டு போச்சு, என்ன ஆகுது தவணை முறையிலேயே கட்டிட்டு இருக்கான். 50 வருஷம் வரைக்கும் என்ஜாய் பண்ணல. கடைசியில என்னடா எப்ப கவலை, தூங்கின கடன் இருக்குங்கிறத கவலை. உத்தியோகம் போயிடுமோ, இந்த கவலை, கடனை யாரு கட்டுவான். இந்த அபிப்பிராயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கவலையில் நாம தான் விலை கொடுத்து வாங்கியிருக்கோம். ஆயிடுத்து 50 வயசு ஆயிடுத்து, அனுபவிக்கிறதுக்கு உடம்பு ஓட்டல. ஏசி போட்டுட்டா குளிர்றது, ஃபேன் போட்டுட்டா கரண்ட் கட்டுங்கிறான். பாத்தீங்களா? இப்ப பழைய நாள்ல என்னது, இருக்கிறதுக்குள்ள வாழ்வோம், கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிப்போம் அப்படின்னு இருந்தா. ஆயல் நம்ம வாழ்க்கை முறைய நம்ம மாத்திட்டோம். அதனாலதான் கவலைகள்லாம் வந்து. கஷ்டம் வந்தா பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுங்க. ஏன் அவர் தான் நடத்தி காட்டுறார். அவர் கற்பனை பண்ண யோகக்ஷேமம். நீங்க எப்படி இருக்கணும், எப்படி சௌக்கியமா இருக்கணும், உங்களுக்கு புதுசா என்ன வரணும், இருக்கிறது எப்படி காப்பாற்றப்படணும், அவர் வழி பார்ப்பார். அதனாலதான் அவருக்கு யஜ்ய சாதனா. சரி, யஜ்ய பரத் யஜ்ய கிரத் யஜ்ஞி யஜ்ய புக் யஜ்ய சாதனா. பிறகு யஜ்ஞாந்த கிருத். யஜ்யத்தினுடைய முடிவை அவர் தான் பண்றாராம். யஜ்யத்துக்கு முடிவு என்ன, ஒரு செயலை நீங்க பண்ண, அந்த செயலுக்கு முடிவு என்ன, அதனுடைய பலம். என்ன பண்ணினீங்களோ அதனுடைய பலம் நமக்கு வந்து அந்த காரியம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். அதுக்காகத்தானே ஒரு ஒரு பலத்தை உத்தேசித்து ஒரு விஷயம் கர்மாவை பண்றான். அந்த கர்மா எப்போ முடிகிறது, கைக்கு வந்த பிறகு முடிகிறது. அதனாலதான் யஜ்ஞஸ்ய அந்தம் பலம். பலம் பிராப்திம் குர்வன் யஜ்ஞாந்த கிருத்.
எல்லோருக்கும் பலம் வரணும். எப்படி சார் வரணும்? அதே சொல்ற வைஷ்ணவ ருக்ஷம்சனேன பூர்ணாஹுத்யா பூர்ணம் கிருத்வா யஜ்ஞ சமாப்திம் கரோதி. வைஷ்ணவ ருக்ஷம்சனேன விஷ்ணுவை சொல்லக்கூடியதான மந்திரத்தை சொல்வதனால் இதம் விஷ்ணு விசக்கிரமே திரேதா நிததே பதம் அப்படிங்கிற ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை சொன்னீங்களேயானால் நீங்க யஜ்யம் பண்ணும் பொழுது ஏதோ இந்த பக்கம் அந்த பக்கம் தப்பா போயிட்டாலும் அது சரியாயிடும். பார்த்தீங்களா? விஷ்ணு நாம ஸ்மரணம் என்ன பண்றத? பகவன் நாம ஸ்மரணம் நம்ம பண்ணியதான யஜ்யத்துல ஏதாவது தப்பு இருந்தாலும் அது முழுமையான பலத்தை கொடுக்கறதா. அப்படி அது பண்றதாயல் யஜ்ஞாந்தம் பலப்பிராப்தி ஒருவன்னு யஜ்ஞாந்தகிறது வைஷ்ணவ ருக்ஷம்சனேன விஷ்ணு பதம் இருக்கக்கூடியதான மந்திரத்தை சொல்வதனால். அந்த மந்திரம் தான் இப்ப சொன்னேன், இதம் விஷ்ணு விசக்கிரமே அப்படிங்கிற ஒரு மந்திரம். அதனால பூர்ணாஹுத்யா அதோட மட்டும் இல்ல, பூர்ணாஹதின்னு ஒண்ணு பண்றோம் ஒவ்வொரு ஹோமத்திலையும். பூர்ணாஹதின்னு என்ன? முதல்ல பண்ணினதான ஆகுதிகள்லாம் அந்தந்த தேவதைக்கு, அக்னிக்கு, இந்திரனுக்கு, யமனுக்கு, சோமனுக்கு, பத்தனுக்கு, இப்படி எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கோம். கடைசியில பூர்ணாஹதி அப்படின்னு ஒரு ஆகுதியை பண்ணிருக்கோம். தட்டு வகைகள்லாம் வச்சு பூர்ணமா கட்டி அது பகவானுக்கு கொடுக்குறோம். அப்பதான் 12 தரம் நெய்யை எடுத்துட்டு அதுல ஹோமம் பண்ணி அதுக்கப்புறம் பூர்ணாஹதி ஹோமம் பண்றோம். இந்த பூர்ணாஹதி பண்ணினா என்னென்ன? பூர்ணாஹதி பார்த்தவாளுக்கு முழு யஜ்யம் பார்த்த பலமா. இது அநியாயமா இருக்கு. நான் முதல்ல இருந்து உட்கார்ந்து கடைசி வரைக்கும் பார்த்தேன், எனக்கும் அதே பலம் தான். கடைசி க்ஷணத்துல அந்த சமயத்துல பார்த்தா அவளுக்கும் ஒரே பலம் தானே? இல்ல. ஒரு யஜ்யத்துக்கு ஒரு பலம் கொடுத்துருக்கேன், அந்த பலம் என்ன பூர்ணாஹதி பார்த்தா கிடைக்கும். முதல்ல இருந்து பார்த்தவனுக்கு முதல்ல இருந்து பார்த்த பலம் இதோட சேர்ந்து கிடைக்கும். விவகாரம் என்ன? முதல்ல இருந்து உட்கார்ந்து இருக்கேன், நீங்களும் பூர்ணாஹதியும் பார்த்தார், இன்னொருத்தர் பூர்ணாஹதி மட்டும் பார்த்தார். பூர்ணாஹதி பார்த்தவாளுக்கு யஜ்யத்தினுடைய பலம் முழுக்க கிடைக்கிறது. உங்களுக்கு பூர்ணாஹதி பார்த்ததுனால யஜ்யம் முழுக்க பலமும் உங்களுக்கு உண்டு. முதல் மந்திரத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்து அதை கவனிச்சதுனால உங்களுக்கு அடிஷ்னலா பலம் உண்டு. அப்ப பூர்ணாஹதி என்ன பண்றாருன்னா, அவளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் முழு யாகம் பண்ணினா அவ்வளவு பலம். அப்படி இப்ப நீங்க யாகம் பண்ணினா யாருக்கு சார் லாபம்? பார்த்தவாளுக்கெல்லாம் லாபம். அதனால இப்ப என்ன பண்ற, நான் பண்ணல சார், யாராவது பண்ணினா நான் போய் பார்த்துட்டு வரேன். யாராவது சார் பண்ணினாதான் சார் பார்க்க முடியும். பகவான் என்ன பண்ற, நீங்க கவலையே படாதீங்க, பூர்ணாஹதி பார்த்தாலும் நான் முழு பலத்தை கொடுக்குறேன். பலம் பண்றப்ப ஏதாவது தப்பா பண்ணிட்டு ஒரு ஆகுதி பண்றதோ இன்னொரு ஆகுதி பண்றதோ, ஒரு திரவியத்துக்கு பதிலா இன்னொரு திரவியத்தை பண்றதோ நடுவுல பேசப்படாது. பேசாம இருக்கானா இல்லையே? அதோட டிவி பார்க்காம ஜபம் பண்றானா? மனசு யார நினைக்கிறேடோ, எந்த தெய்வத்தை நினைக்கிறேடோ அதையே தவிர வேற இன்னொரு எண்ணம் வேண்டாம்னு சொல்றது ஜபம் பண்ற காலத்துல. அது காயத்ரி ஜபம் பண்ணிட்டு அங்க பாக்குறான், அப்பதான் சார் நல்ல சீன் போடுறாங்க. அப்ப அது போல சில தப்பெல்லாம் நடக்கிறது. இத இவனால தவிர்க்க முடியல. ஏன்னா இவன் மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான நிலையில இவன் இல்லை. ஆகையால் பகவான் என்ன பண்ற, கவலைப்படாத, உனக்கு நான் ஒரு வழி சொல்லியிருக்கேன். என்ன? நியூனம் சம்பூர்ணதாம் யாதி சத்யோ வந்தேதமச்சுதம். நீங்க எப்படி பண்ணினாலும் சரி, பகவானை தியானம் பண்ணினால் கடைசியில யாகம் பண்ணிவிட்டு ஹோமம் பண்ணிட்டு ஜபம் பண்ணிவிட்டு ஓம் தத் தத் இது 3 வார்த்தை சொல்லுதா, இல்ல விஷ்ணு 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 சொல்லுதா, இல்ல கர்ம சாத்குண்யார்த்தம் அப்படின்னு சொல்லி கேசவாதி ஹோமம் கரெக்டே அப்படின்னு பகவான் நாமாக்களை வச்சு ஒரு ஆரத்துக்கு பண்ணுங்க. அப்ப என்ன ஆச்சுன்னு, எங்கேயாவது தப்பு இருந்தாலும் சரியா போயிடும். அதை நான் பூர்த்தியா நன்னா பண்ணினா போல நான் கணக்கு எழுதிக்கிறேன் பகவான். எவ்வளவு சொன்னாலும் கேட்கல பார்த்தீங்களா பகவான். அதனால்தான் அவர் யஜ்ஞாம் தகிறது வைஷ்ணவ ருக்ஷம்சனேன பூர்ணாஹுத்யா பூர்ணம் கிருத்வா, உங்க யஜ்யத்தை பரிபூர்ணமாக ஆக்கி அவர் என்ன பண்றார், யஜ்ய சமாப்திம் கரோதி, ஒவ்வொருவருக்கும் யஜ்யத்தை முடிக்கும்படி பண்றார். ஆகையால் யஜ்ஞாம் தகிறது பிரமாதா குர்வதாம் கர்ம
பிரத்யவாய பிரத்யவர்ஷ அதரேட்டு யது ஸ்மரணாதேவ தத் விஷ்ணோ சம்பூர்ணம் யாத்தி தீதி ஸ்ருதி. வேதமே சொல்லலாம். பகவன் நாமா நீங்க பண்ணினீங்கன்னா எல்லாம் ஆயிடும். நம்ம எல்லாத்தையும் பூஜை பண்றோம். பூஜை பண்ணிட்டு கடைசியில் ஒண்ணு பண்றோம். எது? பகவான் அனுப்பி விடுறது. நீங்க பூஜை பண்றதுக்கு முன்னால பிராண பிரதிஷ்டை பண்ணி, பிராணத்தை பிரதிஷ்டை பண்றதுன்னா நம்ம இதயத்துல ஒரு கையை வச்சுட்டு பகவான் இடத்துல ஒரு கையை வச்சுட்டு பிராண பிரதிஷ்டை பண்றோம். நம்ம பிராணம் தான் அத்தனை ஜீவத்திய பிராணாய பிராணாஹா அப்படின்னு சொல்லி இந்த பிராணத்தோட இருக்காரு அங்க தெய்வம். நீங்க எந்த பூஜை பண்ணிட்டு இருக்கலாம் அங்க பிளஸ் அண்ட் பிளட் அப்படி இருக்கிறதா நினைச்சு அவருக்கு ஏதோ நைவேத்தியங்கள் கற்பூர ஆரத்தைகளை எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவரை அனுப்புறவங்க உத்வாசனம் பண்ணுமோ இல்லையா? அப்ப என்ன பண்றாரு? யஜ்ஞேன யஜ்ஞமய ஜந்த தேவா, தேவதைகள்லாம் இந்த யாகத்தினால் முன்னால் ஒரு காலத்தை யாகம் பண்ணினா அப்படின்னு சொல்லி அவரை உத்தர திக்காக அப்படி மேற்கு திக்காக அவரை கொஞ்சம் அப்படியே நினைப்பு நகர்த்தி விடுறேன். நகர்த்தி விட்டவரை அவங்க எந்த பிராணம் மறுபடியும் உங்களுக்குள்ள வந்துருது அப்படின்னு. இந்த பண்ற காலத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஸ்மரணாதேவ தத் விஷ்ணோ, பகவன் நாமாவை ஸ்மரிச்சா இல்லையா? அவர் பார்த்தாராம். எப்ப என் நாமாவை ஸ்மரிச்சானோ இவன் பண்ணினதெல்லாம் ஃபுல்லா கணக்கு எழுது அப்படின்ட்டு. அவ்வளவுதான். சம்பூர்ணம் தியாதி ஸ்ருதி. அதனாலதான் அவருக்கு யஜ்ஞாந்த கிருது. பிறகு யஜ்ஞ குஹ்யம். யஜ்ஞத்துக்கு ரகசியம் என்ன சார்? இத்தனை கர்மாக்கள் சொல்லியிருக்க. கர்மாக்கள்ல நம்ம பண்றதுக்கு ரகசியம் என்ன? குழந்தைகளை ஏன் சந்தியாவந்தனம் பண்ணு விரட்டுறது? அவன் பாட்டுக்கு சௌக்கியமா இருந்தவன 8வது வயசுல அவனுக்கு பூனலை போட்டு அவனை தூங்க விடாம காலமா எழுப்பி அவனையும் சந்தியாவந்தனம் பண்ண சொல்லி எதுக்காக ஏன் இப்படி படுத்துறேன் அப்படின்னு கேட்கறான். ஞாபகம் வச்சுக்கணும், அப்படி படுத்தல அவனுக்கு நல்லது. வாழ்க்கையில சூரியோதயத்துக்கு முன்னால எழுந்துக்கணும். அந்த பிராக்டிஸ் எப்ப வரும்? சந்தியாவந்தனம் பண்ண வந்தாதான். எப்ப சந்தியாவந்தனம் பண்ணா? நீங்க சூரியோதயிக்கிறதுக்கு முன்னால 1/2 மணிக்கு முன்னால ஆரம்பிக்கணும். 1/2 மணிக்கு முன்னால ஆரம்பிச்சேன்னா 7 ஸ்நானம் பண்ணி எல்லாம் பண்ணணுமோ இல்லையா? 1 மணிக்கு முன்னால ஆரம்பிச்சு அந்த சூரியோதயம் வரைக்கும் காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு சூரியன் உதிக்கிற காலத்துல மித்திர சஜர்ஹனே திருதவோ தேவசியாதானதி அப்படின்னு சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணும். ஏன் சார் சூரியனுக்கு நமஸ்காரம் பண்றேன்? அவருக்குள்ள பகவான் இருக்காரு. ஏதா சவிதுர்மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாதனி விட்டா. காலம்புற எழுந்தமே உதிக்கிற காலத்துல அவருக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. அதே போல அஸ்தமிக்கிற காலத்துல இனிமேல தெரிய மாட்டாரோ இல்லையோ இப்ப நமஸ்காரம் பண்ணுங்க. இப்படி நாம் என் வாழ்க்கைய ஒவ்வொரு கணவும் மூச்சு விடுறதுக்கு நீங்க தானே சகாயம் பண்ணிட்டு இருக்க. உங்களுக்கு நாம என்ன பண்ண முடியும்? வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு நமஸ்காரம் பண்றாங்க. நம முக்தி தேவா, வேற ஒண்ணும் இல்லை, வேற நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி சதுசாகர பரியந்தம் போட்டு நமஸ்காரம் பண்றேன் நான் அப்படின்னு சொன்னா அப்படியாவது உங்க கோத்திரம் ஞாபகம் இருக்கட்டும். இப்ப எல்லாம் சந்தியாவனம் பண்றதுல யாராவது உங்க கோத்திரம் என்ன கேட்கலாம்? பிரம்ம கோத்திரம் சொல்லி கொண்டாரு. என்ன அவன் தனியா என்ன கோத்திரம் தெரியலையே, கோத்திரமும் தெரியல, சூத்திரமும் தெரியல. காரணம் என்ன? இவன் தன்னுடைய கர்மா விட்டான். அந்த கர்மாவை பண்ணும் பொழுது தினமும் காலமே ராத்திரி பகவான் நினைச்சான். பகவான் நினைச்சதுனால சௌக்கியமா இருக்கு. ஆகையால் பகவான் எப்படிப்பட்டவர்? யஜ்ஞ கோக்கியம், யஜ்ஞத்துக்கு ரகசியம். யஜ்ஞானாம் கோக்கியம் ஞான யஜ்ஞா. யஜ்ஞத்துக்கு ரகசியம் என்ன? உங்களுடைய மனசுல பகவான் இருத்தல். ஞான யஜ்யம் தான் யஜ்ஞம். மீதி யஜ்யங்கள்லாம் இந்த யஜ்யம் வருவதற்காக பண்ணினதான ஒரு யஜ்யம். வசுதாக உங்களுக்கு என்ன? ஞானம், பகவான நினைச்சு இருக்கிறது. அதேபடி பலாபிதந்தரஹிதோவா யஜ்ஞா. நிஜமான யஜ்யம் இது பலத்துக்கு எதிர்பாராமல் பண்ணக்கூடியதான யஜ்யம். மனுஷன் இது வேணும் அது வேணும் அது வேணும்னு கேட்டுட்டே இருக்கா. நீங்க ஒண்ணும் கேட்க வேண்டாம். அவருக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியாத எந்த சமயத்துல குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு. ஒரு காலத்துல உங்களுக்கு பசினாலே தெரியாம அழுக ஒண்ணுதான் தெரியும். சின்ன குழந்தைய அறுக்கும் பொழுது எனக்கு பசிக்கிறது, பாலை கூட பசிக்கிறது, அன்னமையும் சொல்ல தெரியுமா உங்களுக்கு? அப்ப அம்மா என்ன பண்ணினா, குழந்தைக்கு பசிக்குமோ இப்ப பசிக்குமோ நினைச்சுன்னா பால் ஊட்டின. சாதாரணமாக அஜ்ஞானியா இருக்கக்கூடியதான இந்த அம்மாவே இப்படி பண்றான்னா சர்வஜனா இருக்கக்கூடியதான பகவானுக்கு தெரியாத உங்களுக்கு எப்ப என்ன கொடுக்கணும்ட்டு அவருக்கு போய் பெரிய ஒரு லிஸ்ட் கொடுக்கறது.
தைரிய வீரிய விஜய ஆயுர் ஆரோக்கிய போடுவான். இத்தனை ஏன் சார் இவ்வளவு கேட்கிறேன்? அவருக்கு தெரியுமே எப்பப்ப சமயத்துல என்ன வேணும்னு. அவர் நினைச்சுட்டு சும்மா இருக்கா, அவருடைய நினைச்சுண்டு எல்லாம் நீயே பார்த்துக்கோன்னு சொன்னிலையானால் அந்த யஜ்யமானது ஞான யஜ்யமா மாறி போயிடுறது. அதான் பலாபிதந்திரஹிதோவா யஜ்யா ததபேதோபசாராத் பிரம்மா யஜ்ய கோக்கியம் யஜ்யாந்தகரத் யஜ்ய கோக்கியம். அதற்கு பிறகு அடுத்ததாக பகவானுடைய நாம அன்னம். சோக்ர பக்விபஜந்திஸ்தன் ஆஹாரமஜர கவி. ஆஹாரம் அன்னமா பகவான் இருக்காராம். அன்னம் பிரம்மே திவ்யஜானா. அன்னத்திரத்துல ரொம்ப பத்திரமா இருக்கும். அன்னம் ந பரிஜட்சீதா தத்விரதம். அன்னத்தை எரிய விடாது. எவ்வளவு அன்னம் உங்களுக்கு வேணுமோ அவ்வளவுதான் போட்டுக்கணும், அதிகமா தூக்கி போடக்கூடாது. அன்னம் இன்னொரு பிராணிக்கு உபயோகப்படும். அன்னம் இருக்கிறதுனால தான் உயிரோட இருக்கு. யஜ்யம் அன்னம் அன்னம் பிரம்மஸ்வரூபம். ஆகையால் பகவான் அன்னமா இருக்க. இந்த அன்னத்துக்கு ரெண்டு விதமாக லட்சணம் சொல்லிருக்க. அத்தியதே இது அன்னம், அத்தீதி அன்னம். நீங்க அதை உட்கொள்றேன், அதுக்கு அன்னம்னு பேர். நம்ம அன்னத்தை உட்கொள்றோம், அதுக்காக நம்ம சௌக்கியமா வாழணுங்கிறதுக்காக, பிராணம் இருக்கணுங்கிறதுக்காக. நீங்க தப்பிதமா உட்கொண்டேன்னு வச்சுங்களேன், அது உங்களை உட்கொள்ளும். அத்தீதி அன்னம். எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் சாப்பிடணும். வயிறு ரொம்ப மூக்கு வரைக்கும் சாப்பிடுறது. அதே போலயே கால் வயிறு சாப்பிட்டு பட்னி இருக்கிறது, அது எவ்வளவு வேணுமோ அதுக்காக. அன்னத்தை இன்னொருத்தருக்கு இட்டு சாப்பிடும். யாரு வந்தாலும் அதுல வந்து சாப்பிடுவா. நீங்க வந்து அந்த பட்சணம் இந்த பட்சணம் போடணும்னு யாரும் சொல்லல. ஒரு 3 சாதம் வந்தவாளுக்கு அன்னத்தை கொடுத்தோம்னா அவ்வளவு புண்ணியம். அந்த அன்னத்தியம் பாத்திரம். யாருக்கு பசி இருக்கோ அவளுக்கு கொடுங்க அன்னத்தை. இந்த அன்னத்தை கொடுக்கறதுங்கிற ஒரு ஐடியா நம்ம நாட்டுல இருந்தது. முன்னாலாம் சாப்பிடுறதுக்கு முன்னால வெளியில வந்து பாப்பா யாருக்காவது அன்னம் வேணும்னா வாங்குவா, உட்கார வச்சு ஆகாரத்தை கொடுத்தா. தானங்களுக்குள்ள மிக சிறந்த தானம் என்ன? அன்னதானம். ஏன்? அன்னமா பகவான் இருக்க. பகவானுடைய பேர் என்ன? அன்னம். இலையில உட்கார்ந்து இதுல உப்பு போடல, அது காரம் போடல, இது புளி சரியா இல்லை, அப்படி தள்ளிப்படுறது, எரியிடுது. அன்னம் பண்ணின வாழ வைக்கிறது. கேட்டா சொல்லுங்க, இது கொஞ்சம் உப்பு போட்டு இருக்கலாம், கொஞ்சம் காரமா இருக்கு. கேட்டா நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவளுக்கு உங்களை ஏன் கேட்கிறா, இதை அட்ஜஸ்ட் பண்ணலாமான்னு கேட்கிறா. அதுக்கு தப்பு சொல்றது, ஏமா அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். விவகாரம் என்னன்னா அனாவசியமா இது இப்படி பண்ணினேன் அப்படி மட்டும் வைக்கிறது. இந்த அன்னத்தை வைக்கிறது, அன்னம் பண்ணின வாழை வைக்கிறது ரொம்ப தப்பு. காரணம் என்ன? அன்னமானது சாட்சாத் பகவஸ்வரூபம். ஏன் அவருக்கு அன்னம்? அத்தியதே மூபூதை அஸ்திக பூதானே இது அன்னம். அன்னதானம் என்ன சார் எல்லாத்த விட வசதின்னு சொல்லிட்டு இருக்கல. காரணம் என்னன்னு, மற்ற தானங்கள்ல மனுஷனுக்கு திருப்தி ஏற்படாது. 100 ரூபாய் கொடுத்தா இவருக்கு இருக்கிறதுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருவார் சார் அப்படிமா. 10% இன்க்ரீஸ் சார். என்ன 10%? எவ்வளவு லாபம் வந்துருதுன்னு கம்பெனிக்கு 40% கொடுத்துருக்கலாம். எவ்வளவு கொடுத்தாலும் இவனுக்கு சந்தோஷம் இல்லை. இது எந்த பொருளையும் சந்தோஷம் இல்லை மனுஷனுக்கு. அதான் திருப்தி இருக்கக்கூடியதான பக்தாவில் இருக்கா, அது இருக்கட்டும், தினதலி சொல்றேன். ஆனா அன்னதானத்துல அன்னம் போட்டேன்னு அதுக்கப்புறம் என்ன பண்றான் தெரியுமா? முதல்ல அன்னம் போட போகிறான், அன்னத்தை இட்டு, அதுக்கப்புறம் என்ன செய்யறார்? சாம்பாருக்கு இன்னும் கொஞ்சம், ரசத்துக்கு கொஞ்சம், போன சேர்த்துக்கு அன்னம் போட்டா போரும் இருக்குங்கிறான். இல்ல போட்டுங்கன்னு சொன்னேன்னா ஐயோ வேண்டாங்கிறான். இன்னும் போட்டோம்னா முதுகு காமிக்கணும், காலையில் எழுது என்ன உள்ள போகாது சார், அந்த அளவுக்கு சாப்பிட்டேன், ஒரு பறக்க உள்ள போனா உள்ள இருந்து வெளியில வந்தோம், அந்த அளவுக்கு சாப்பிட்டாச்சு போருங்கிறான். அப்ப என்ன? போரும் எனக்கூடியதான எண்ணம் வரக்கூடியது அன்னதானத்தினால்தான். ஆகையால் அன்னதானம் வசதி. எத்தனை பேருக்கு அன்னம் கொடுத்தாலும் அவ்வளவு வசதி க்ஷேமமா ஏற்படும். மனுஷனுடைய மனசுல பரமசாந்தி ஏற்படும் அன்னத்தினால. ஆகையால் அத்தியதே பூதை அத்தித பூதானே இது அன்னம். அன்னம் மட்டும் இல்லை சார், அன்னத்தை உட்கொள்பவரும் அவர் தான். அவர் உள்ள வேலை இருந்தாதான் அவர் என்ன நேற்று சாப்பிட்ட அன்னத்தை ஜீரணம் பண்ணியிருந்தா மறுபடியும் பசிக்கும் உங்களுக்கு. அதனால அன்னத்தை சாப்பிடுறவர் யாரு? பகவான். அதுதான் பிராணா எஸ்வா. அன்னம் சாப்பிடறதுக்கு முன்னாடி என்ன பண்றோம்? பிராணாவதி பண்ணிக்கிறோம்.
பிராணாயஸ்வாஹா அபானாயஸ்வாஹா எனக்கு இல்ல ஆத்மனேஸ்வாகன்னு யாராவது சாப்பிட்றானா வாத்தியார் சொல்லிக் கொடுக்கலைங்கிறோம். ஏன் பிராணாயஸ்வாஹா அபானாயஸ்வாகன்னு சொல்லிட்டு இருக்க? பிராணாபானங்களுக்கு தான் அன்னம் போறதே தவிர எனக்கு இல்லை. சாப்பிடுறது யாரு? பகவான். அதனால அன்னாதா அன்னமஸ்தீதி அன்னாதா சர்வம் ஜெகத் அன்னானி ரூபேண போக்திரு போக்யாத்மகத்வமேவா இது. உட்கொள்பவர் உட்கொள்ளப்படுகிறது. இந்த ரெண்டு தான் உலகமே. உலகத்துல உட்கொள்றவா சில பேர் இருக்க, உட்கொள்ளப்பட பொருளா சிலது இருக்கு. அப்படித்தானே? எலி இருக்கு. எலியானது உங்க வடை இடை சாப்பிடுறது. அதை சாப்பிடுறதுக்கு பூனை இருக்கு. பூனை இருக்கு. பூனையை சாப்பிடுறதுக்கு புலி இருக்கு. புலி சாப்பிடுறதுக்கு மனுஷன் இருக்கான். உலகம் முழுக்க பாருங்க, ஒண்ணு இன்னொன்னு உட்கொள்ளும், இதை இன்னொன்னு உட்கொள்ளும். எல்லாத்தையும் உட்கொள்றவர் யாரு? அகில் பகவான். விவகாரம்னா சர்வபட்சகாரது. இப்படி உலகம் முழுக்க ஒருத்தரால உட்கொள்ளப்படுகின்றதான பொருள் உட்கொள்பவர். இதுதான் அன்னாத்மகம் போக்திரு போக்யாத்மகமேவேதி தர்சயிதும் ஏவகாரா. அதனால அன்னம் அன்னாத ஏவா அப்படின்னு. ஏவாக்கு ஒரு அர்த்தம். இப்ப சான் ஒரு அர்த்தம் இருக்கு. அதுக்கு என்ன? சதப்தா சர்வநாம் நாம் ஏகஸ்மின் பரஸ்மின் பும்சி. இதுவரைக்கும் சொன்னதான 984 நாமாக்கள், மேல சொல்லக்கூடியதான 16 நாமாக்கள், எல்லா நாமாக்களும் பரஸ்மின் பும்சி சமுச்சித்ய விருத்திம் தர்சயிதும். எல்லா நாமாக்களும் சேர்ந்தும் தனித்தனியாக பரமாயில தான் சொல்றது. ஒருத்தர் மட்டும் இல்ல. ஒரு நாமா சொல்றது இன்னொரு நாமா சொல்றது. எல்லா நாமும் இண்டிவிஜுவலாவும் அவர் தான் சொல்றது, கலெக்டிவாவும் அவர் தான் சொல்றது. ஆயாதான் ஏவச்சா அப்படின்னு பகவான் நாமாக்கள். இன்னைக்கு யஜ்ஞபரத் யஜ்ஞகிரத் யஜ்ஞே யஜ்ஞபுக் யஜ்ஞ சாதனா யஜ்ஞாந்தகரத் யஜ்ஞபுக்யம் அன்னமன்னாத ஏவச்சா அப்படின்னு விசேஷமாக பார்த்தோம். அதுக்கு மேல அடுத்த நாமக்கள் ஆத்மயோ நிஸ்வயஞ்சாத வைகானஸ்தாமகாயனா தேவகி நந்தன சிரஷ்டா தினீஷ பாபநாசனா அப்படிங்கிற நாமக்கள். இத அடுத்த